Hi all, welcome back to another new video. இந்த வீடியோவில் எஃபெக்டிவாக எப்படி ரிவிஷன் பண்ணலான்றதை பற்றியும் ஃபோன்லேயே படிக்கிறவங்க எப்படி டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிக்கலான்றதை பற்றியும் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபை ஆகும். என்னதான் நம்ம போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தாலுமே ரிவிஷன் ப்ராப்பராக இல்லைன்னா நம்ம படித்தது ஃபுல்லாகவே வேஸ்ட்டு தான், எல்லாமே மறந்து போயிடும். அதனால் ஒரு யூனிட் சூஸ் பண்ணி நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதை நல்லா ரிவைஸ் பண்ணி தரவு பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யூனிட்க்கு போங்க. ரிவிஷன் இல்லாமல் படிக்கிறது இப்போ வேணால் ஈஸியாக இருக்கலாம். ஆனால் எக்ஸாமில் போயிட்டு நீங்கள் ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது எல்லாமே படித்த மாதிரி இருக்கும். இதுவா அதுவான்ற கன்ஃபியூஷன் நமக்கு அதிகமாக வரும். இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம ரிவிஷன் பண்ணியிருக்கணும். அதுவும் ஒரு டைம் 2 டைம் ரிவிஷன் பண்ணாலாம் கண்டிப்பாக பத்தாது. யாராக இருந்தாலுமே ஒரு டைம் 2 டைம் ரிவிஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திருப்பி மறந்து தான் போயிடும். அட்லீஸ்ட் 5 to 10 டைம்ஸ் நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு யூனிட்டை 5 to 10 டைம்ஸ் ரிவிஷன் பண்ணுறதுக்கே டைம் ஒதுக்கிட்டோன்னா மற்ற யூனிட்ஸ்லாம் படிக்க முடியாதேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. அது அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணும்போது தான் நமக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4th 5th டைமுக்கு மேலெலாம் நீங்கள் ஒரு லெசனை வந்து குவிக்காக ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ரிவிஷன் பண்ணுற அளவுக்கு ஃபாஸ்ட் உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி ரிவிஷன் பண்ணும்போது ஃபுல் புக்கையும் திருப்பி உட்காந்து படிச்சுட்டு இருக்கக்கூடாது. எந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் தான் படிக்கணும். நீங்கள் நியூவாக ஃபஸ்ட்டு ஒரு லெசனை படிக்கும் போது கண்டிப்பாக ஃபுல்லாக தான் படிக்கணும். படிச்சுட்டு நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்களோ இல்லைனா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை அண்டர்லைன் பண்ணுறீங்களோ ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டைம் 3rd டைம் அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணும்போதுலாம் நீங்கள் அதில் என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் ஹைலைட் பண்ணீங்களோ அதை மட்டும் தான் படிக்கணும். அதை படிக்கும் போதே உங்களுக்கு முன்னாடி பின்னாடி இருக்க பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வர மாதிரி இருக்கணும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம பாலிட்டியே இப்போ எடுத்து படிக்கிறோம்னா அதில் நிறைய ஆர்டிகல்ஸ் வரும், அமெண்ட்மெண்ட்ஸ் வரும். மொத்தமாக படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணும்போது பார்த்தா எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றி கொடுத்துருக்க ஆர்டிகல்ஸ் எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரைக்கும் கவர் ஆகுதுன்றதை பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கும் எந்தெந்த ஆர்டிகல்ஸ்லேருந்து ஆரம்பித்து எங்கே முடியுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு வந்து பாலிட்டி ஃபுல்லாகவே ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எக்ஸாமில் உங்களுக்கு கரெக்டாக எந்த ஆர்டிக்கல் நம்பர்னு ஞாபகம் வரலனா கூட ஓவராலாக இந்த டாபிக் எந்த ஆர்டிக்கல்லேருந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும் கவர் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஆன்சரை ஈஸியாக கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இப்படி தான் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்க்குமே இயர்ஸையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ டெல்லி சுல்தான் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் ரூல் பண்ணாங்க, அவங்களுக்கு அடுத்து யார் வந்தாங்கன்றத டைம்லைன் மாதிரி நம்ம வந்து எழுதி வச்சுக்கிட்டோம்னா ரிவிஷன் பண்ணும்போது அதை மட்டும் பார்த்துக்கிட்டு அதுக்கு உள்ளே நடந்த இம்பார்ட்டண்ட்டான சம்பவங்களை மட்டும் நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்காது, குயிக்காகவே ரிவிஷன் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நியூவாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்களும் சைமல்டேனியஸாக ரிவிஷன் பண்ணிக்கிட்டே படிச்சுட்டு வாங்க. நிறைய பேர் ஃபோனில் பிடிஎஃப் பார்த்தோ இல்லை யூடியூப் வீடியோஸ் பார்த்தோ படிக்கிறவங்களா இருப்பீங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் ஏதாவது வந்தாலோ யூடியூப்பில் ஷார்ட்ஸ் ஏதாவது பார்த்தாலோ ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன், இதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப் பேர் வந்து ரீகெயின். இந்த ஆப்பை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது உள்ளே போயிட்டு நீங்கள் படிக்கிற டைமில் எந்தெந்த ஆப்ஸ்லாம் பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் பிளாக் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஸ்டடி செஷன் முடிகிற வரைக்கும் உங்களால் அந்த ஆப்ஸ் எல்லாத்தையும் நீங்களே நினச்சாலும் ஓப்பன் பண்ண முடியாது. நீங்கள் எந்த சேனல் வீடியோ பார்த்து படிக்க போகிறீங்களோ அந்த சேனல் நேமே இதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யூடியூப்குள்ளே போனாலுமே அந்த சேனலோடைய வீடியோஸ் மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். மற்றபடி ஷார்ட்ஸோ எதுவுமே உங்களால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. இது மூலமா உங்களுடைய மொபைல் டிஸ்ட்ராக்ஷனும் கம்மியாகும், உங்களுடைய படிக்கிற டைமும் வந்து அதிகமாகும். இது என்னுடைய ஃப்ரெண்ட் தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இது எனக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றனால தான் இந்த ஆப் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த ஆப் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட்டில் வந்து என்னோட ஷேர் பண்ணுங்கள். இது பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது, இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால மட்டும்தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது புதுசாக படிக்கும் போது நீங்கள் எந்த மெட்டீரியலில் படிச்சிங்களோ அதுலேயே தான் நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் படிச்சுட்டு அதுக்கப்புறமா ரிவிஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேறு ஒரு புக்கு புதுசாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணியிருந்தீங்கன்னே உங்களுக்கு தெரியாது. அப்போ வந்து திருப்பி நீங்கள் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். தமிழ் கூட ப்ராப்ளம் இல்லை, நம்ம ஏதாவது மெட்டீரியல்ஸ் வச்சு படிக்கலாம். ஏன்னா புக்கில் வந்து அங்கங்கே இருக்கும். ஃபுல்லாக ஒரு சிலபஸ் வைஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு. ஆனால் ஜிஎஸ்ஸை நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த புக்கில் படிச்சிங்களோ அதுலேயே தான் ரிவிஷன் பண்ணணும். வேறு புக்கை மாற்றி அகாடமி மெட்டீரியலோ இல்லைனா ஒன்லைனரோ இப்படிலாம் பண்ணிங்கன்னா நீங்கள் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற ஃபீலே வராது. இந்த மிஸ்டேக் வந்து நம்ம எல்லாருமே பண்ணுவோம். இப்போ ரீசெண்ட் டேஸில் நானுமே பண்ணி அதுக்கப்புறமா இதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரிவிஷன் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.